ஐயா, தந்தையும் தாயும் இருந்தால் உமக்கு இந்த தாழ்வு வருமோ ஐயா? இந்த பாடல ராஜகுமாரி அம்மா பாடும்போது, சுவாமி கண் முழிச்சு அதோட பொருள் என்னன்னு கேட்டாங்க. அந்த அனுபவத்த சொல்ல முடியுங்களா? 1982 வருஷம் நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து எல்லாருமே சுவாமிகிட்ட போயிருந்தோம். நாங்கள் சிவகாசி நாடாச்சத்திரத்தில் வந்து தங்கியிருந்தோம். அங்கே ரூம் நம்பர் 7ல் வந்து சாமிக்கு ரூம் ஒதுக்கியிருந்தோம். சாமி அங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ பகலெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்து பெண்கள்லாம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் குழந்தைகள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இரவாயிடுச்சுன்னா சாமி எங்களோட பேசிகிட்டு இருப்பார். பலதரப்பட்ட விஷயங்கள், பழைய மகான்களை பற்றி, பழைய யோகிகளை பற்றி, அவங்களுடைய உபதேசங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அங்கே பகல்லையும் இரவுலையும் சாமி தூங்காமையே இருந்தார். ஒரு நாள் இரவு என்னாச்சு, சாமி அந்த பெண்கள் வந்து ராத்திரி 9 மணிக்கு வந்தாங்க. குழந்தைகளெல்லாம் தூங்க வச்சு ராத்திரி 9 மணிக்கு வந்தாங்க. அவங்களையும் உள்ளே கூப்பிட்டார். நாங்களும் அங்கே இருந்தோம். பெண்கள் வந்து பாட சொன்னார். பாட சொல்லிட்டு சாமி படுத்துக்கிட்டாங்க. சாமி ரொம்ப நாள் ஒரு 4-5 நாளாகவே தூங்கலை. அது சாமி படுத்துக்கிட்டாங்க. படுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாமி தூங்கின மாதிரி தெரிஞ்சது. இந்த லேடிஸில் வந்து ராஜகுமாரிங்கிறவங்க வந்து பாட ஆரம்பித்தாங்க. பாடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இந்த கீர்த்தனை ஆரம்பித்தாங்க. தந்தை தாய் இருந்தால் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு. அன்னைக்கு பகலில் சுவாமி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க ஓய்வுக்காக அங்கே சாப்பிட்டு குழந்தைகளெல்லாம் ஆகாரம் கொடுக்கறதுக்காக போயிருக்கும்போது, சுவாமி எங்ககிட்ட தான் பட்ட துயரங்களை பூரா சொல்லிக்கிட்டு இருந்தார். அவ்வளோ கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். பசி 3 நாள் பசியில் வந்து ஒரு வீட்டில் வந்து பிச்சை கேட்கும் போது அவன் நாயை அவுத்து விட்ட கதை. அதே போல் எங்கேயோ ஒரு இடத்துல டீ கேட்கும்போது அவன் வந்து ஆட்கள் வந்து சுற்றி வந்து நின்று அடித்த கதை. ஹிந்தி பேசினாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் அடித்த கதை. திருவண்ணாமலையில் அவர் பட்ட துயரங்கள் எல்லாத்தையுமே விவரமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கும்போது அந்த லேடிஸ்லாம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து அந்த 9 மணிக்கு வந்து சாமி அவங்கள பாட சொல்லிட்டு சாமி படுத்துட்டாங்க. இவங்க வரிசையாக பல கீர்த்தனைகள் பாடிட்டு வர்றாங்க. கடைசியில் இந்த கீர்த்தனை பாடுறாங்க. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வு இல்லாமல் வருமோ ஐயான்னு. இதை கேட்க 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 எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா ரொம்ப சிலுத்து போயிடுச்சு. நான் சிவபெருமான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அந்த பாடல் வர்ணிக்கும். கல்லால் ஒருவன் அடிக்க, காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என திட்ட, வீசி மதுரை மாறன் பெரம்பால் அடிக்க. இப்படிலாம் இருக்கும்போது உனக்கு ஒரு தாய் தந்தை இருந்ததுன்னா எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டு கேட்கும். அந்த வேளையில் நீ யாரை நினைக்கிறோ, அப்படிலாம் கஷ்டப்படும் போது, அப்படிலாம் அடி வாங்கும் போது நீ யாரை நினைக்கிறோ, அந்த சமயத்தில் உனக்கு ஒரு தந்தை தாய் இருந்த உனக்கு இந்த தாழ்வெல்லாம் நேர்ந்திருக்குமான்னு சொல்லி பாட்டு. அவ்வளோ உருக்கமான பாட்டு அது. அவ்வளோ உருக்கமாக பாடினாங்க. பாடின ஒன்று எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே அழுக வருது, அப்படி அழுக வருது. எல்லாம் சாமியே பார்த்துக்கிட்டே இருக்கும். சாமி இந்த பாட்டுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கோம். சாமி மெதுவாக அந்த பாட்டு முடிஞ்சோடனே மெதுவாக எழுந்திரிச்சு தலைப்பை எடுத்து கட்டிக்கிட்டு, முருகேஷ்ஜி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சாங் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முருகேசன் உடனே சொல்கிறாரு, இது இஸ் ஜஸ்ட் யுவர் ஸ்டோரி சாமிங்கிறார். இது உங்களுடைய கதை தான் சாமி சொல்லிட்டு பாடினது, உங்கள் கதையைத்தான் பாட்டாக பாடினாங்க அப்படின்னு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டார். அவர் பட்ட கஷ்டங்களை சிவனோடு பட்ட கஷ்டங்களோட ஒப்பிட்டு இருந்தது அந்த சமயத்தில் உள்ள தருணம். அப்போ எங்கள் எல்லாத்துக்குமே அப்படி ஒரு உருக்கம். ஒரு ஞானி ஆகிறதுக்கு அவர் கொடுத்த விலை இருக்கே, அப்போ உன்னதமான விலை. தெய்வங்கள்லாம் கஷ்டப்படலைன்னு சொல்கிறாங்க. தெய்வங்கள் மனித ரூபத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ வேதனைகள் அடைஞ்சிருக்காங்க. ராமகிருஷ்ணர், ரமண மகர்ஷி, நம்ம சுவாமி, தயானந்த சரஸ்வதி, இன்னும் சாக்ரட்டிஸ், எத்தனை பேரை எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மனித சமுதாயம் அவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தோம். இந்த மனித சமுதாயத்துக்கு அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. இது அந்த பாட்டில் வரும்போது சாமி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கேட்கும்போது, இது உங்களுடைய கதை தான் சொல்லும்போது அதை அங்கீகரித்தாங்க. ஆமாம், நான் அந்த தெய்வத்தினுடைய சொரூபந்தான். எனக்கு இத்தனை கவலைகள், இத்தனை ஒரு கஷ்டங்கள் இழந்தது. இது சொல்லும்போது எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போச்சு.
எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஒரு ஞானிக்கே அவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும் போது எங்களுக்கு வந்த கஷ்டங்கள் என்ன வெறும் குப்பை அப்படின்னு நினப்பு வந்தது. அதுலேயே எங்களுக்கு நிறைய உன்னதமான பாடமே எடுத்தார். இதை விட வேறு எப்படி பாடம் எடுக்க முடியும்?